அது இல்ல மாப்ள, அந்த வீட்ல இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்குன்னு நீங்க சொன்னீங்களாம். என்ன செய்யறது? புருஷன் இருக்கிற வீடு தானே பொண்டாட்டிக்கு சொர்க்கம். அதான் நீங்க வராட்டாலும் தேவி அங்க அனுப்பிடுவோமேன்னு. அஹ், என்னங்க நின்னு பேசிக்கிட்டு? நல்ல இல்ல நேரம் முடிய போதுல, சீக்கிரம் உள்ள வாங்க. நீ முதல்ல உள்ள போமா. வாங்க. இல்ல சார். அப்பனே விநாயகா, வெங்கடாஜலபதி சாமியே, தாயே கருமாரியம்மா, குழந்தைங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா வாழணும். அதுக்கெல்லாம் நீங்க தான் அருள் புரியணும். என்னங்க மச நின்னுட்டு இருக்கீங்க? சேர் போட்டு 2 பேரையும் உட்கார வைங்க. சரி, அதுக்கே கத்துற? ஏய், என்னதெல்லாம்? புரியலடா, ஒன்னும் புரியல. வா உள்ள. மாப்பிள சார். உட்காருங்க. இல்ல சார், அது வந்து அட என்ன இவ்வளவு கூச்சப்படுறீங்க? 3 வருஷம் நீங்க துரத்தி லவ் பண்ண தேவி தானே? உட்காருங்க. இல்ல சார், அட, என்ன சொல்ல உட்காருங்க என்ன மாப்ள. சொல்ல வர தேவா நீ உட்காருமா. சார். ஏய் இரு 1 செகண்ட். சிவகாமி, ஆ, மாப்பிளைக்கு ரைட் ஹேண்ட் சைடு உட்காரணுமா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உட்காரணுமா பொண்ணு? வலது பக்கங்க. அப்போ இது கரெக்ட் தான். உட்காருங்க இல்ல மாப்பிள. சார், அட, உட்காருங்க இல்ல மாப்பிள. சார், தேவி செல்லம், 2 பேரும் ஜோடியா எழுந்தீங்க வாங்க. ஆ சரி சித்தி. வாங்க மாப்பிள. சித்தி, மதன் வாங்க மாப்ள. வாங்க. வாங்க. என்ன இவ்வளவு வெக்கப்படுறாரு? வாங்க. என்னங்க இதெல்லாம்? 2 பேரும் 3 தடவை உப்பு மஞ்சள் அரிசில எல்லாம் கை நனைச்சுக்கோங்க. அவளுக்கு சொல்லி கொடுது. சரிங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிள அப்படியே நீங்களும். ஏய் இல்லைங்க, இதெல்லாம் வந்து எனக்கு பழக்கம் கிடையாது. வேணா சித்தி எனக்கு ஏய், பண்ண மாதிரி. ஐயோ. சே, தள்ளு. ஏய், இன்னும் 2 தடவை வச்சிடுங்க மாப்ள. தேவி செல்லம், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு சாமிக்கு விளக்கேத்துமா. அவ என்னைக்கு இதெல்லாம் பண்ணிருக்கா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அவளுக்கு. கொடு, அந்த குச்சி பிடிச்சுக்கோ. கை சுட்டுக்க போற, பாத்து விளக்கேத்து. அப்படி கற்பூரத்தையும் ஏத்திடு. வை. தட்டு எடுத்து தீபாராதனை காட்டு. மாப்பிள்ளை காட்டுமா. கும்பிட்டுக்கங்க மாப்பிள.
செல்லும் இங்க வா. மாப்பிள இல்ல அது பரவாயில்ல இன்றைக்கு இல்ல மாப்பிள. அது ஏங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இதெல்லாம் அட காலைல வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 2 பேரும் முன்னாடி மாதிரியே சேர்ல போய் ஜோடியா உட்காந்து. இல்லைங்க அதெல்லாம் அட, எதுக்கு? வாங்க மாப்பிள. தேவையில்லாம இல்ல சார், நீங்க நான் போய் என்ன இதுக்கெல்லாம் சொல்றேன்? கூச்சப்பட்டுக்கிட்டு வாங்க. உட்காருங்க. தெய்வமா நீ உட்காரு. உட்காருங்க. அட உட்காருங்கன்றேன். God. துரணே கொஞ்சம் ஆர்த்தி கரைச்சு வச்சிருங்க. சரிம்மா. மாப்பிள ஆக்கட்டுங்க. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? பால் பழம் குடுக்கறது மாப்பிள. கல்யாணத்தன்னைக்கு செய்ய முடியாம போயிடுச்சு, அதான் இப்ப செய்யறோம். ஆக்காட்டுங்க. அ, நல்லபடியா குடும்பம் நடத்தி புள்ள குட்டியோட நீங்க வாழணும்ல, அதான் அது ஆக்காட்டுங்க. ஐயோ அது நீங்க கொடுங்க, அது நானே சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க. சரி சரி சரி. மாப்பிள 3 தடவை சாப்பிடணும். 3 தடவையா? ஓகே. இப்ப அப்படியே தேவிக்கு ஊட்டி விட்டுடுங்க. வாட்? 3 தடவை. ஐயோ இது என்னால முடியாது. புடிங்க. புடிங்க. மாப்பிளைக்கு ரொம்ப தான் கூச்சம். தேவிமா இந்தா இத 3 வாட்டி நீயும் சாப்பிடு. இதே ஸ்பூன்லயா? ஆமாண்டா, உன் வீட்டுக்காரர் இல்லையா? 2 பேரும் ஒரே ஸ்பூன்ல தான்டா சாப்பிடணும். சாப்பிடு. வாசல்ல வண்டி வந்து நிக்கிறத பார்த்தேன். எல்லாரும் இறங்கி உள்ள வரதையும் பார்த்தேன். என்ன நடக்குதுங்க? அது வாங்க. நீங்க யாரு? இவங்க தான் ஹவுஸ் ஓனர் அம்மா. ஆரத்தி எடுக்க இன்னொரு லேடி இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இது எங்க பொண்ணு தேவி. கல்யாணமாகி இன்னைக்கு தனி கொடுத்துன்னு வந்திருக்கா. அதான் சாங்கியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல விஷயமா. கல்யாணம் ஆகாத பசங்களை குடி வச்சதுல எனக்கும் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. இவர் இப்படி குடியும் குடுத்தனமா ஆனது ரொம்ப சந்தோஷம். துரணே இந்த வந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க புடிங்க. ஆரத்தி எடுக்கும்போது பாடணும்னு சொல்லுவாங்க. நல்ல வேளை உன் சித்திக்கு பாட தெரியாதால தப்பிச்சீங்க நீங்க. போதுமே. இருக்கு மாப்ள. எதுக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு சாங்கியம். ஒரு நிமிஷம். இல்லைங்க பரவாயில்லைங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மாப்ள மாப்ள ஆர்த்தி தட்டுல காசு போடுங்க. கொடுங்க, நான் போய் கொட்டிட்டு வந்தேன். சரி. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில வாங்க. தம்பி உங்க பேர் என்ன? நீங்க மாப்பிளைக்கு ஃப்ரெண்டா? ஆமா மேடம், என் பேர் ராமு. ராமு, இது ரொம்ப சின்ன வீடு. 2 பேரும் புதுசா கல்யாணமான ஜோடி. நீங்க மாப்பிளைக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா ஒரு பொம்பளை புள்ள புழங்குறப்போ நீங்களும் கூட இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்காது? நீங்களே சொல்லுங்களேன். கூச்சம் தேவி மேடத்துக்கு? ஆமாமா கண்டிப்பா இருக்கும். சின்ன சிறுசுங்க, அதுங்க பாட்டுக்கு இங்க சுதந்திரமா இருந்துட்டு போட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? மேடம் இது நம்ம வீடு மாதிரி. தேவி இங்க சுதந்திரமா இருக்கலாம். ரொம்ப நல்லது ராமு தம்பி. சொன்ன உடனே சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 பேரும் இங்க இருக்கட்டும், நீங்க வேற ஏதாவது ரூம் பாத்துக்கோங்களேன். மேடம் நான் எங்க மேடம் போவேன்? எங்க வேணா போங்க, ஆனா இங்க இருக்க கூடாது. வேற வீடு பார்க்க பணம் வேணும்னா நான் தரேன்.
ஒரு 30,000 ரூபாய் போதுமா? வேணாம் மேடம், வேணாம் மேடம், அதெல்லாம் இது வேண்டாம். இட்ஸ் ஆல் ரைட். நான் வேற வீடு பார்த்துட்டு போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆ, ரொம்ப நன்றி தம்பி. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லவங்களா தான் இருக்கீங்க. தேவி மட்டும்தான் பூகம்பம்னு நினைச்சோம். குடும்பமே பூகம்பமா இருக்க. மாப்பு வச்சுட்டாங்கடா ஆப்பு. தேவிமா, சித்தி கிளம்புறேன்டா. நல்லபடியா இருந்து புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. என்ன எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்க? என்ன ஜெயிலியா விட்டுட்டு போற? கூடவே இருந்து பழகிட்டேன்னா மனசு கலங்கி போகுது. மாப்பிள்ள செல்லமா வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பா. நீங்க தான் மாப்பிள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் இல்லைங்க, அது பண்ணிக்கணும். இது பாருங்க, நான் வந்து என்ன ஏமா சொல்றேன். மாப்பிள்ளைக்கு தெரியாதா? இன்னைக்கா பாக்குறாரு தேவிய? 3 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டவரு. அதெல்லாம் அவர் தேவிய பத்திரமா நல்லா பாத்துக்குவாரு. தேவிமா டேக் கேர். ஓகே போலாமா? வரவா? ம். அப். ஓ வரேன்ப்பா. வாங்க சார். நாங்க கிளம்புறோம். ஆ. சொன்ன உடனே சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுதுங்க. நீங்க போங்க, நான் இப்ப உடனே கிளம்பிடுவேன். என்ன அப்படி முறைச்சு பாக்குற? நீ நான் சொன்ன பேச்சு கேட்கல. நான் உன்னை என் பங்களாவுக்கு வர சொன்னேன். நீ வரமாட்டேன்ட்ட. அதான் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா புருஷன் இருக்கிற இடம்தான் பொண்டாட்டிக்கு சொர்க்கமா. அண்ணா வாங்க தம்பி, மேடத்தை பக்கத்தானே? ஆமாண்ணா, அக்கா இருக்காங்களா? அக்கா வந்து 1 hour ஆச்சு. நீங்க உள்ள போங்க, நான் இன்டர்காம்ல சொல்லிடுறேன். சரிங்கண்ணா. மேடம், உங்களை பார்க்க உங்க தம்பி சரவணன் வந்திருக்காரு. மேல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இல்ல நான் அப்புறமா வரேன். சொல்றதுக்கு ஹலோ சார். ஹலோ வாங்க. எனக்கு ஈவினிங்குள்ள கொட்டேஷன் ரெடி பண்ணிருக்கேன் சார். ஏய் சரவணா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அக்காவை பார்க்கலான்னு வந்தேன். ஓ, இன்னும் என் மேல இருக்க கோவம் உனக்கு போல இருக்கு. இது கோவம் இல்லை மாமா, வருத்தம். அக்கா வாழ்க்கை மேல இருக்கிற அக்கறை. ஆனா எனக்கு உன் மேல எந்த விதமான கோவமோ வருத்தமோ கிடையாது. இன்ஃபேக்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. அக்கா அக்கா அவங்க கேபின்ல இருக்காங்க. உனக்கு என் கூட பேச பிடிக்கலனா கூட எனக்கு உன் கூட பேச பிடிச்சிருக்கு. அதனால தான் தடுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே கோ கேரன் கேரன். என்ன கையில் கவரு கிஃப்டா? ஆமா. ஓ தட்ஸ் நைஸ். ஒரு ரொட்டி அக்கா பார்க்கும்போது கிஃப்டோட தான் வர. குட் குட் குட். ஓ அக்கா வாடா. செக்யூரிட்டி அப்பவே கால் பண்ணாரே, இன்னும் நீ கேபினுக்கு வரலையேன்னு யோசிச்சேன். உட்காரு. அது ஒன்றும் இல்லைக்கா, மாமா பார்த்தாரு, பேசினாரு. உன் மேல அவருக்கு பிரியம் ஜாஸ்திடா. அத நீதான் புரிஞ்சுக்கணும். சரி, நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன்க்கா. அப்பா அம்மா மாலதி மகதி இவங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏண்டா வரும்போது மகதியை கூட கூட்டிட்டு வந்தா என்ன, இப்படி தனியா வந்திருக்க? அக்கா, நான் சவாரி இறக்கி விட்டு அப்படியே வந்துட்டேன். மகதியை கூட்டிட்டு வரணும்னா அதுக்காக ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வரணும். போறப்ப திரும்ப வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஸ்கூல் சவாரியெல்லாம் கெட்டு போயிடும்க்கா. அக்கா, இந்தா என்னடா இது? பிரிச்சு பாரு. பட்டு புடவையா? ம் சரவணா, பணம் இருக்கிறப்போ அதை சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு எதுக்குடா இப்படி வேஸ்ட் பண்ற? வாவ், ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த கலர்ல என்கிட்ட புடவையே இல்ல. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சு வாங்கின? நல்ல கலர் செலக்ஷன். உனக்கு சேலையெல்லாம் எடுக்க தெரியுமா? அப்போ அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியதுதான். ஐயோ அக்கா, இது என்னோட செலெக்ஷன்ல, மகதி உனக்காக எடுத்தது. புடவை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நானும் கூட போய் தெரிஞ்சிட்டேன்க்கா. அதானே பார்த்தேன். மகதி எடுத்தாளா? ம் ஏண்டா சேலையை எடுத்தவ அதை கொடுக்கறதுக்கு நேர்ல வரமாட்டாளா? உன்கிட்ட கொடுத்து விட்டப்போ நான் போக மாட்டேன்னு அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? 3 நாளைக்கு முன்னாடி இதே சாரி எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க வந்தாக்கா. என்னையா? ஆ, மகதியா? வரலையேடா. வரலையா? ஒருவேளை அவ வந்தப்போ நீ ஆபீஸ்ல இல்லையோ என்னவோ. சான்ஸே இல்ல. நான் ஆபீஸ் டைம்ல வெளியே போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. அதுவும் இல்லாம ஆபீஸ்க்கு வந்திருந்தா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னாச்சுடா? 3 நாளைக்கு முன்னாடி இந்த சாரி எடுத்தா, ஆசை ஆசையா உங்ககிட்ட கொடுக்கணும்னு வீட்ல இருந்து கிளம்பினா. இங்க வந்தால என்னன்னு தெரியல, திரும்பி வந்தவ அழுதுகிட்டே இருந்தா. இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. நானும் பல விதமா கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன், சொல்லவே மாட்டேங்கிறா. முன்ன ஒரு தடவை நடந்த மாதிரி வழியில யாரையாவது ரோடியை பார்த்து பயந்துட்டாளோ என்னமோ? அப்படி இருந்தாலும் அவ வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாளேக்கா. யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. சரிடா, நானே வரேன். என்ன ஏதுன்னு கேக்குறேன். நீ வந்தாதான்க்கா என்ன நடந்ததுன்னு தெரியும். என்ன தெரியணும்? இந்த மகதி என்ன பார்க்கணும்னு ஆபீஸ்க்கு வந்தவ வழியில எதை பார்த்து பயந்தான்னு தெரியல. ரொம்ப அப்செட் ஆகி வீட்ல உட்கார்ந்திருக்காளாம். நான் போய் கேட்டாதான் என்ன ஏதுன்னு சொல்லுவா. அததான் சொல்றான். ஓ, ஆனால் நீ கேட்டால் அவள் எப்படி சொல்லுவா? மகதிக்கு என்ன தான் பிடிக்கும், மாமா தான் அவளுக்கு உயிர். ஸோ நான் போய் கேட்டு தான் அவள் சொல்லுவா. நான் போய் கேட்கட்டுமா? வேண்டாங்க, 2 பேரும் வேணா போவோம். ஆனா அவகிட்ட நானே பேசுறேன். சில விஷயங்களை நான் பேசினாதான் சரியா இருக்கும். சரிக்கா, சீக்கிரமா வா, நான் கிளம்புறேன். ஏய், என்னடா கிளம்பிட்ட? சாப்பிட்டுட்டு போ. இல்லக்கா, எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர ரெகுலர் சவாரி இருக்கு. அதை மிஸ் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன்க்கா, நீ மறக்காம வந்துட்டு போக்கா. வரமாமா. பை 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 பை. பாரதி, சரவணன் நல்லா படிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஆட்டோ ஓட்டணும்? இல்லை இல்லை, ஆட்டோ ஓட்டுனா தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் எதுக்கு நல்லா படிச்சிருக்கும்போது எதுக்கு இந்த படிப்பை வேஸ்ட் பண்ணணும் இல்லை? அண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் அ குட் ஜாப். நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வேணா எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல ஜாப் சொல்லட்டுமா? ஒருத்தர்கிட்ட உதவின்னு போய் நிக்கவே அவனுக்கு பிடிக்காது. அவனா தேடிக்கிறதுனா தேடிப்பான். அதுல நாம தலையிட வேண்டாங்க. யா, அதுவும் சாருக்கு ரோஷனா ரொம்ப அதிகம் தெரியுமா? நான் பார்த்தேனே. என்ன, இன்னும் அவன் மேல உங்களுக்கு கோவம் போலியா? கோவமா? சேச்சே, சும்மா ஜஸ்ட் கிடிங். ஓகே, காமெடிக்கு சொன்னேன். என்னோட ஒரே மச்சான், அவனை நான் கிண்டல் பண்ணாம வேறு யார் கிண்டல் பண்ணுவா? ஓ, இதுக்கு பேரு தான் மாமா மச்சான் உறவா? அப்சல்யூட்லி. நீ என்ன நினைச்ச? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. நீங்க மாறினது, சரவண மாறினது
எல்லாமே பெருமையா சந்தோஷமா இருக்கு. அதுலயும் சரவணா இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு எந்த சாமிக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. எந்த சாமிக்கு நன்றி சொல்ல தேவையில்ல. யூ டூ ஒன் திங், கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தேங்க்ஸ் சொல்லு. யா, ஏன்னா முழுக்க இந்த மாற்றத்துக்கு காரணம் யூ. மூணு நாளைக்கு முன்னாடி இந்த சாரி எடுத்தா ஆசையா உங்ககிட்ட கொடுக்கணும்னு வீட்ல இருந்து கிளம்பினா, இங்க வந்தால என்னன்னு தெரியல, திரும்பி வந்தவ அழுதுகிட்டே இருந்தா. இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. நானும் பல விதமா கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன், சொல்லவே மாட்டேங்கிறா.